ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிகே சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நெல்லிக்காயை வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் வந்துட்டு புளிக்குது, துவர்ப்பாக இருக்குதுன்னு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் பல் வந்து கூசும். இந்த மாதிரி வந்து ஸ்வீட்டோடு சேர்த்து செய்யும்போது நமக்கு எதுவுமே செய்யாது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். எவ்வளோ ஜூஸியாக நமக்கு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது செய்கிறதும் சுலபந்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு 13 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக கிடச்சா கூட எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயில் வந்துட்டு காயமாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு டஸ்ட் எல்லாம் போயிடும். தனித்தனியாக எடுத்து நம்ம கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா அழுக்கெல்லாம் நமக்கு போகும். இந்த மாதிரி ஃபுல்லாக அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி எடுத்தாச்சு. இது பாருங்கள், இப்படி தான் வாஷ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த நெல்லிக்காய்களை வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து கம்மியான அளவாக எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா கூட இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வாரம் 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வைங்க. இப்போது எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும்போது பச்சை கலரில் வந்துட்டு டார்க்காக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். நமக்கு எடுக்கும்போதே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நல்லா வெந்து தோல்லாம் வந்துட்டு தனியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இது கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுட்டு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம பாகு காய்ச்சும் போது இதுக்குள்ளே சேர்ந்து நமக்கு ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த துவப்பெல்லாம் நமக்கு போயிட்டு அந்த பாகில் கலந்து ரெண்டும் ஒன்றா சம அளவில் இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக எடுத்து ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு கத்தியில் லைட்டாக நம்ம சின்னதாக கோடு கூட போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோக்கு வெந்து சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக மெதுக்குன்னு போகும். இப்போது ஒரு கடாய் சேர்த்துட்டு அதில் நான் வந்து 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு வந்து 240 ml இருக்கும். அதுலேயே வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நமக்கு அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துடும். இதிலே வந்து மறுபடியும் ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் சுகருக்கு 1.25 கப் தண்ணி தேவைப்படும். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது மாதிரி சேர்த்தும்போது நமக்கு நல்லது. இப்போது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா கலந்து விட்டு அப்பப்போ இடையில வந்து அடியில் நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். இது மாதிரி கலந்து விட்டே இருங்க. இது கூடவே வந்து 4 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நமக்கு தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு மீடியம் அளவில் இருக்குது. இன்னும் வந்து நமக்கு தண்ணி நல்லா வற்றி வரணும். நீங்கள் இது மாதிரி இடையில வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அடி பிடிக்காது. இல்லைன்னா அடி பிடிச்சிட்டு ஒரு மாதிரியாக பிடிக்கும் நமக்கு கடாய் வந்து. இப்போது இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் நமக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்காது. ஒரு 2 நிமிஷத்தில் தண்ணி வந்து வற்றி வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி வற்றி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க. அப்பப்போ எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க நெல்லிக்காய்களை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா
இது மாதிரி வந்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு டைம் வந்து ஃபுல்லாக கலந்து விடுங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் மூடி எடுத்துட்டு இன்னொரு டைம் வந்து கலந்து விடுங்க. அப்படி வந்து நம்ம கலந்து வைக்கும்போது எல்லா பக்கம் ஈவனாக நமக்கு வெந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் வெந்திருக்கும். நமக்கு இந்த ஸ்வீட்டும் போய் உள்ளுக்க அவ்வளவா போகாது. 2 பக்கமும் இந்த மாதிரி கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபுல்லாக அதோட ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கும். இந்த டைமில் நல்லா எல்லா பக்கமும் மறுபடியும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 1 ஹவர் வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு பாக்ஸு கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய்களை வந்து சேர்த்துக்கலாம். இதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதோட துவர்ப்பு இதெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க வாங்கி சாப்பிடும்போது இஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்டியாக இருக்குது, இன்னொன்று கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் பார்த்திங்கன்னா எனக்கு பல்லு கூசுது, எனக்கு வேணான்னு சொல்லவும் மாட்டாங்க. நல்லா ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த சிரப் பார்த்திங்கன்னா இந்த நம்ம நெல்லிக்காயோட துவர்ப்போட இதுவும் எடுத்துகிட்டு அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். துவர்ப்பு ப்ளஸ் இனிப்பும் சேர்ந்துருக்கும். ஒன்று சாப்பிட்டா மட்டும் பத்தாது, எனக்கு இன்னொன்று வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வரைக்கும் சாப்பிட்டா போதும். அவ்வளவு ஆரோக்கியங்கள் இதில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு பீஸ் எடுத்து போட்டுட்டு இதோட சிரப் எடுத்து உள்ளுக்க சேர்த்துட்டு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து லைட்டாக கையில் அழுத்தம் கொடுக்கும்போதே வந்து விதைகள்லாம் தனியாக வந்துடும். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை சாப்பிடும்போதும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கான் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.